முகமது பர்வேஸ் அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அறந்தாங்கி முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக முகமது பர்வேஸ் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் அவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும் கலால்துறை அமைச்சராக, மதுவிலக்கு ஆயத்தீர்வை கலால்துறை அமைச்சராக கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ், டாஸ்மாக் உள்ளிட்ட மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக விக்னேஷ் அந்த பொறுப்பு வகிக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையத்தின் செங்கோட்டையனின் அமைச்சரவை பொறுப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சரான செங்கோட்டையனுக்கு அந்த பொறுப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சராக மரிய வில்சன் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநாத், தூத்துக்குடியைச் சேர்ந்த ஸ்ரீநாத், கீதா ஜீவனை தோற்கடித்த ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவினாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கமலி கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். காஞ்சிபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரஞ்சித்குமார் வனத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன் நிதியமைச்சர் ஆகிறார். செங்கோட்டையனிடமிருந்த நிதியமைச்சர் இப்போது ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலூர் தொகுதியின் விஸ்வநாதன் உயர் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சராக விஜயலட்சுமி, குமாரபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதியின் ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சராக, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார். அந்த இலாக்கா அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். சேலம் தெற்கு தொகுதியின் விஜய் தமிழர் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வினோத் வேளாண் துறை அமைச்சராகிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான விஜய் பாலாஜி கதர்துறை மற்றும் கைத்தறித்துறை அமைச்சராகிறார். ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரணை தொகுதி ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சராக ராஜீவ் பொறுப்பு வகிக்கிறார். அரக்கோணம் தொகுதியின் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சராகிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சராகிறார். ஓட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரித்துறை அமைச்சராகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வேளச்சேரியைச் சேர்ந்த குமார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறை அமைச்சராகிறார். வெளிநாடு வாழ் தமிழர் துறை மற்றும் அகதிகள் மறுவாழ்வுத்துறை அமைச்சராக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் தென்னரசு பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசனை தோற்கடித்த சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகிறார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகிறார். முகமது பர்வேஸ் அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகிக்கிறார். தாம்பரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை கலால்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் செங்கோட்டையன் கவுபிச்செட்டிப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வருவாய்த்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் உயர்கல்வித்துறை மற்றும் கிள்ளியூர் தொகுதி ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஆகியவை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.